வன விலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தை தடுக்க வாய்வெடி மருந்து வைப்பது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம் மற்றும் உயிரிழப்பிற்கு முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம், கோவில்பட்டி, கயத்தார், விளாத்திகுளம் உள்ளிட்ட வட்டங்களில் அதிக அளவுல காட்டுப்பன்றிகள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. இந்த காட்டுப்பன்றியினால் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்தை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவிக்கிறார்கள். அதேபோல இங்கு இருக்கக்கூடிய வனத்துறையிடம் தொடர்ந்து புகார் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட வனத்துறை அந்த பன்றிகளை காட்டு பன்றிகள் கிடையாது, அது வீட்டிலிருந்து வளர்த்து கைவிடப்பட்ட பன்றிகள் என்று கூறி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு முற்றிலுமாக தவிர்த்து வருகிறார்கள். எனவே இந்த காட்டு பன்றிகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல இந்த காட்டு பன்றிகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும்.